கேசிஏஜி காலை பணித்துளி என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதி எபிரேயருடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். NIV வெர்ஷன்ல பார்த்தோம்னா, therefore since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus, the author and finisher of faith. So நம்ம வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நம்ம லைஃபே ஒரு ரேஸ், அந்த ரேஸ்ல நம்ம ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த வசனம் சொல்கிறது. ஸோ நம்ம ஓடும் பொழுது எப்படி ஓட வேண்டும், அது ஓடுறவங்களுடைய குறித்த டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம சொல்றதை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ ஓடுறவங்க எப்படி ஓடணும் அப்படின்னாக்கா, அவங்கள அழுத்துகிற ஹிண்டர் பண்ணிக்கிற எல்லா பாரங்களையும் தள்ளி விட்டு அவங்கள சின், அந்த என்டாங்கிள் பண்ற சின், அந்த பாவங்கள் நெருக்கி நிற்கிற பாவத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டு நம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவை குறித்து விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா pioneer and perfecter of faith, author and finisher of faith அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு ரேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம அந்த ஓடுகிறோம். ஸோ அப்படி ஒரு ரேஸ்ல ஓடுறவங்க எல்லாரும் வெற்றி பெறுகிறார்களா அப்படின்னு பார்த்தா வெற்றி பெறுவதில்லை. ஆனா ரேஸ்ல எதுக்காக ஓடுகிறோம்? வெற்றி பெறுவதற்கு. ஸோ ஆனா அந்த ரேஸ்ல ஒரே ஒருத்தர் தான் வெற்றி பெறுகிறார், ஆர் ஜெயிக்கிறார். ஸோ அப்படி ஜெயிக்கும் பொழுது அவர் அதுக்குன்னு என்ன ஒரு முயற்சி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, அவர் ஒரு அத்லெட் எடுத்துக்கலாம், ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கலாம். அந்த ரேஸுக்காக மாத்திரம், அந்த ஒன் டேக்காக அவர் ஓடுவதில்லை, அதற்குன்னு அவர் முயற்சி எடுக்கிறார். ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுவாங்க. நீங்க அத்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் செஷன் இருக்கும், டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய வெயிட் போட மாட்டாங்க. ரெண்டாவது ஓடுறதுக்குன்னு அவங்க சில செட் ஆஃப் க்ளோத்ஸ் வச்சிருப்பாங்க, ஷூஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு, அந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு எய்ட் பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைலே ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஈவினிங்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சிங்குலர் ஃபோக்கஸ், அவங்க சிங்குலர் அட்டென்ஷன், அவங்க நோக்கம் எல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கியே இருக்கும், அந்த ஓட்டத்தை ஜெயிப்பது. அதுதான் இங்க பவுல் உருவப்படுத்துறாரு. நம்மளுடைய இந்த ஓட்டத்தில், இந்த வனாந்திர யாத்திரை, இந்த உலகம் ஒரு வனாந்திர யாத்திரை, இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறோம், இது ஒரு வனாந்திர யாத்திரையாக தான் பார்க்கணும். இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஓடுறோம். ஆனால் இது நிச்சயம் இல்லை, நம்மளுக்கு எது ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னா, கிறிஸ்து ஓடக்கூடிய நித்திய ஜீவன் தான் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகே, சோ அதை நோக்கி நம்ம ஓடும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவை நோக்கியே நாம் இருக்க வேண்டுமா? அப்போ நம்ம அந்த ஓட்டப்பந்தயத்தில் கிறிஸ்துவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கியே, அதாவது பிக்சிங் our eyes on Jesus அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாக்குறோம். சோ இயேசுவை நோக்கியே நம்ம இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்துல ஓடும் பொழுது நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. என்ன டிசிப்ளின் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பாரமான யாவற்றையும், அதாவது everything that hinders, இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்காதபடி நமக்கு தடை செய்யக்கூடிய, நம்மை அழுத்துகிற எல்லா பாரத்தையும், எல்லா பர்டன்ஸையும் நம்ம எல்லா வெயிட்டையும் நம்ம உதறி தள்ள வேண்டும். ஏன்னா ஃபோக்கஸ் சிங்குலர் ஃபோக்கஸ், இயேசுவை நோக்கி ஓடுறோம், ஃபைனல் டெஸ்டினேஷன் நோக்கி ஓடுறோம். சோ நம்மளை பாரப்படுத்துகிற எல்லா பாரத்தையும் நாம் everything that hinders, அதை உதறி தள்ளிவிட்டு, அதே விதமாக நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுல் எழுதுகிறார். So sin that easily entangles ன்னு போடுறாங்க. easily entangles நம்ம நெருக்குது, ஈஸியா நம்ம நெருக்குகிற எல்லா பாவ காரியங்களையும் விட்டுவிட்டு, நம்மை அழுத்துகிற எல்லா பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு, நம்ம ஐஸ் should be fixed on Jesus அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுந்த வசனத்துல சொல்றத நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு ஓட்டத்துல ஓடணும்னா, ஒரு ஓட்ட பந்தயத்துல ஒரு டிசிப்ளின் வேணும். எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த டிசிப்ளினோட ஓடுறவங்களால மட்டும்தான் அந்த ஓட்ட பந்தயத்தை ஜெயிக்க முடியும். சோ அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் காரியம்னு பார்த்தோம், எல்லா பாரங்களையும் உதறி தள்ள வேண்டும். என்ன விதமான பாரங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா குடும்ப பாரம் இருக்கு. சோ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும்,
எத்தனை விதமான கஷ்டங்கள், எத்தனை விதமான பாரங்கள் இருக்கு. எல்லாமே ஒரு பாரம். இப்ப இந்த பேண்டமிக் டைம்ல எல்லா விஷயமும் ஒரு பாரமா தான் இருக்கு. சோ குடும்ப பாரம் இருக்கு, குழந்தைகளை குறித்த பாரம் இருக்கும் சில பேரண்ட்ஸ்க்கு, இல்லைன்னா ஃபைனான்சியல் ரிசோர்சஸ் கடன் பாரம் இருக்கும். ஓகே, சோ இது மாதிரி உலக காரியங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, நம்மளை பாரப்படுத்தும் பொழுது அவற்றை சுமந்து கொண்டு நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதே விதமாக அவற்றை சுமந்து கொண்டு நம்ம ஓடும் பொழுது நம்மளால அந்த ரேஸை ரீச் பண்ண ஜெயிக்க முடியாது. அந்த பந்தய பொருள் நம்மளுக்கு அந்த பிரைஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த ஓட்டப்பந்தயத்துல எந்தெந்த பாரத்தை நம்ம எப்படி இறக்கி வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். சோ கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் தன்னிடத்தில் அழைக்கிறார். நீங்க பாரப்பட்டு இருக்கிறீங்களா, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். சோ அவர்கிட்ட போய் நம்ம பாரத்தை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய யோக், என்னுடைய யோக்கை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அவருடைய நுகம் நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அது மிகவும் எளிது, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய தாட்ஸ், அவருடைய ப்ரையாரிட்டிஸ், அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த பாரமே நம்மள்கிட்ட இருக்காது. இந்த பாரத்தை சுமந்து கொண்டு நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால கர்த்தர்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம பாரத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டு. சோ இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அநேக பேரு விசுவாசிகளா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், கர்த்தர்கிட்ட நோக்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வச்சீங்க அப்படின்னா அந்த பாரத்திலிருந்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம், இளைப்பாறுதல் அவர் தருவது நிச்சயம் உறுதி. உங்க பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட் உங்க ஹார்ட்ல வருது, உங்க சமாதானம் வருவது அது மிகவும் நிச்சயம், மிகவும் உறுதி. இன்னொரு விஷயம் பாத்தீங்க, அப்போ நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், அந்த பாரத்தை இறக்கி வைக்கலாம். இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னாக்கா, சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அது கிளியரா போட்டிருக்காங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். சோ கர்த்தர் கிட்ட நம்ம என்ன செய்யணுமா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பாரங்களையும் இறக்கி வைக்கணுமா. we have a friend in Jesus. நம்ம கர்த்தர் கிட்ட நம்ம பாரத்தை எல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய ஹார்ட் லேசா ஆவதை நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அவர்கிட்ட நம்ம இறக்கி நம்ம சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் நிச்சயமா ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஒட்டார், ஒரு நாளும் நீதிமான் தள்ளாடுவதில்லை. சோ நீதிமானே அவர் தள்ளாட ஒட்டார். அதனால இன்றைக்கே கர்த்தர் கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வைத்து அவர் நுகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம், ஆனால் அவர் நுகம் எளிது. அப்ப நம்ம இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் ஏற்படும். சோ அந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம கர்த்தரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுறதுக்கு அது மிகுந்த ஏதுவாகும். அந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தியானிக்கிற வசனத்துல கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா with the perseverance fixing our eyes on Jesus அப்படின்னு சொல்லுது. சோ perseverance அப்படின்னா அது பொறுமை மாத்திரம் இல்ல, அது ஒரு நிதானம் சொல்லலாம், ஸ்டெடியா. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் அந்த perseverance என்ற வேர்ட்ல அடங்கும். ஆகவே அந்த பெர்சவியரன்ஸோட, அதுதான் பொறுமை அப்படின்னு சொல்றாங்க, பெர்சவியரன்ஸோட அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட கடவோம். நம் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்ட ஃபிக்ஸிங் our eyes on Jesus நம்ம ஓட கடவோம் சொல்லிட்டு இங்க பவுல் சொல்றாரு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன குட்டி கதை கூட இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பாரத்தை இறக்கி வைக்காம ஓடுறவங்க இருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு அம்மா ஒரு புல்கட்டை சுமந்து கொண்டு ரோட்ல போயிட்டு இருந்ததாம். சோ அங்க பெரிய பாரமான அந்த புல்கட்டை சுமந்து கொண்டு போயிட்டு இருந்ததாம். அப்ப அங்க அந்த ரோட் வழியா போன ஒரு ட்ரக் டிரைவர், அவர் அதை பார்த்துட்டு, சரி இந்த அம்மாக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என் வண்டியில ஏறிக்கோங்கம்மா, உங்க எங்க போகணும்னா ஆன் த வே தான், சோ உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் ஏத்திக்கிறாரு. சோ அந்த அம்மா அந்த வண்டியில ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு செக் போஸ்ட் வருதான். சோ அவர் அப்படி திரும்பி பாக்குறாரா, நம்ம ஒழுங்கா இருக்கா என்ன ஏதுன்னு சும்மா ஜஸ்ட் கேஷுவலா பார்க்கும்பொழுது அந்த புல்கட்டை சுமந்து கொண்டேதான் அந்த ட்ரக் டிரைவர் அந்த இதுல உட்கார்ந்துட்டு இருக்கான், ட்ரக்ல உட்கார்ந்துட்டு இருக்கான்.
சோ இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எத்தனையோ பேர், நம்ம பிள்ளைகளும் சரி, நிறைய பேரும் சரி, இந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது நம்மளுக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் தரும் பொழுதும் கூட நாமே நம் பாரத்தை நாம் சுமந்து கொண்டே இருந்தோம். ஆனால் நம்ம எப்படி வெற்றி பெறுவது? அதனால இந்த வசனம் சொல்கிறபடி நாம் எப்படி ஓட வேண்டுமா? நம் பாரத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, நம்மளை என்டாங்கிள் பண்ற எல்லா சின்னையும் உதறி தள்ளிவிட்டு, ஒரு சிங்குலர் போக்கஸோட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பர்சவியரன்ஸோட ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் இங்க எப்படி உருவகப்படுத்திருக்கிறாங்க பாருங்க. The author and finisher of faith, விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அவர்தான் சோர்ஸ் ஆஃப் ஆல் faith. அதனால அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். சோர்ஸ் ஆஃப் ஆல் faith. சோ அவர்தான் ஆத்தர் ஆஃப் faith. அதே விதமான finisher of faith எப்படி அப்படின்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பிள்ளையுடைய அந்த ஒரு மகனுடைய காரியம், அதாவது அவர் விசுவாசம் முழுமை அடைகிறது. சோ அவர் விசுவாசத்தை முடிக்கிறவராகவும் இருக்கிறார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் NIV-ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, the pioneer and perfecter of faith. அப்படி நம்ம faith-ஐ perfect பண்ணுவது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சோ இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கும் பொழுது, அதே விதமாக அந்த வசனத்துல ஆரம்பத்துல போட்டிருக்காங்க, இவ்வளவு we are surrounded by great cloud of witnesses அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்க ஒரு விசுவாச பட்டியலே வருது அந்த 11ஆம் அதிகாரத்துல. சோ அந்த விசுவாச வீரர்களும் இப்படிதான் ஓடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இவ்வளவு பெரிய திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் எல்லா விதமான பாரமான காரியங்களும் உதறி தள்ளிவிட்டு, நம்ம ஐ should be fixed on Jesus who is the author and finisher of faith அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இந்த நாளிலும் நான் உங்களை என்ன என்கரேஜ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன விதமான பாரமா இருந்தாலும் நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லா பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவரே நம்மை ஆதரிப்பார், அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். So let our eyes be fixed on Jesus and let us run the race with perseverance. ஃபைனலா அந்த ஃபினிஷிங் லைன்ல வெற்றி பரிசு, வெற்றி கிரீடம், the crown of victory will be placed in our heads. Now let us pray. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின் மூலமாக எங்களோட பேசியிருக்கிறீங்க சுவாமி. மக்கு ஸ்தோத்திரம். ஏசு ராஜா, நீங்க தான் ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபேத் ஆஃப் ஜீசஸ் லார்ட். அப்பா, எல்லா விசுவாசத்துக்கும் ஊற்று நீரே, சோர்ஸ் நீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன பாதையில போய் கொண்டிருக்கிற நீங்க அறிவிங்க சுவாமி. எங்களை நெருக்க ஏவுகிற தகப்பனே, எங்களை பாரப்படுத்துகிற everything that hinders of Jesus Lord, குடும்ப பாரமா இருந்தாலும் சரி சுவாமி, ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இன்னும் அவங்க லைஃப்ல, அவங்க கேரியர்ல, அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல என்ன விதமான பாரம் இருந்தாலும் கர்த்தாவே ஏசப்பா, இந்த நாள்ல அவங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம் அண்டையில் வருகிறோம் சுவாமி. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிற அனைவரும் என்ன வாருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அப்பா, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என் நுகம் எளிதுன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளும் எங்க பாரத்தை அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இறக்கி வைக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு ஆறுதல் தருவதற்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்துங்க சுவாமி. நீதிமானை தள்ளாட ஒட்டீராண்டவரே கர்த்தாவே, இந்த கரம் எங்களோடு இருப்பதாக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கம்ஃபர்ட் பண்ணுங்க சுவாமி. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் சிங்குலர் ஃபோக்கஸோட let our eyes be fixed on you Jesus Lord, the author and finisher of faith of Jesus Lord. இந்த வாழ்க்கை என்னும் ரேஸ்ல தகப்பனே உண்மையே நோக்கி பார்த்து அந்த ஓட்ட பந்தயத்துல பர்சவியரன்ஸோட, விடாமுயற்சியோட, சிங்குலர் போக்கஸோட ஓடி முடிவில வெற்றி கிரீடத்தை, ஜீவ வெற்றி கிரீடத்தை பெரும்படியாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைக்கும் உதவி செய்யுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் தாமே நாங்கள் மேற்கொள்ள இருக்கும் அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் எங்களோட இருப்பதாக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவையான தேவ பலனை கொடுங்க. இந்த நாளுக்குரிய புத்தம் புது கிருபையை கொடுங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ் லார்ட் the work of the hands of Jesus Lord. அவங்க கரத்தின் காரியத்தை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெற்றி என, ஜெயம் என அப்பா தகப்பனே இந்த நாளுக்குரிய காரியங்களை அப்பா அவள் வெற்றியோடு செயல்படுத்த உங்க கிருபையை கொடுங்க. ஆசீர்வதிச்சிடுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் விசுவாச ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட கடவோம். Have a nice day.